ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாம் மிஷன் அகாடமி சார்பாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 4 நியூ சிலபஸ் அப்டேட் பத்தி பார்க்கலாம். 2025 குரூப் 4 சிலபஸ் தமிழ் பகுதி நிறையவே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 85% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணம் டாபிக்ல இருந்து கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த கொஸ்டின்ஸ் வாரியாவே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த தலைப்புல எத்தனை கேள்விகள் வரும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆனா இப்போ நம்ம என்ன டீட்டெயிலா எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் பகுதி சிலபஸ்ல பழைய சிலபஸ்க்கும் புது சிலபஸ்க்கும் இடையே உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத பத்தியும் சொல்றேன். அது மட்டும் இல்லாம தமிழ் பகுதியில எந்தெந்த தலைப்புகள் முக்கியம், எந்தெந்த தலைப்புகள் முக்கியம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ தமிழ் பகுதி 100 கேள்விகள். அதுல எந்த மாற்றமும் பண்ணல, 100 கேள்விகள் தான். அதுல யூனிட் 1 இலக்கணம் தலைப்பு 25 கேள்விகள். இலக்கணம் தலைப்புல இருந்து மட்டும் 25 கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுல பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு. பிரித்தெழுதுக அப்படின்னா எப்படி வரும்? இரண்டு வாக்கியங்களை கொடுத்துட்டு அந்த 2 வாக்கியங்களை பிரிச்செழுது, அல்லது 2 வாக்கியங்களை கொடுத்துட்டு சேர்த்தெழுதுக, அந்த மாதிரி கேட்பாங்க. அடுத்து சந்திப்பிழை இத்து இட்டு இப்ப இரு என்ன, இது மாதிரி வாக்கியங்களை கொடுத்துட்டு அந்த இத்து இட்டு இப்ப இரு இல்லாம இருந்ததுன்னா அந்த சந்திப்பிழை எடு, தவறானதை தேர்ந்தெடு, சரியானதை தேர்ந்தெடு அப்படி கேட்கலாம். அடுத்ததா குறில் நெடில் வேறுபாடு, கா அந்த குறில் நெடில் வேறுபாடு என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு அறிதல். அடுத்து இன எழுத்துக்கள், அப்பம், அம்பு, இந்த மாதிரி இன எழுத்துக்களை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அடுத்து சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள்னா அந்த இந்த, வினா எழுத்துக்கள் ஏன், எப்படி, ஒருமை, பன்மை, மாடுகள் மேய்ந்தன, மாடு மேய்ந்தது, ஒருமை பன்மை தேர்ந்தெடு, இந்த மாதிரி வாக்கியங்களை கொடுத்துட்டு அதுல சரியானது தவறானதை தேர்ந்தெடு, அந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து வேர்ச்சொல், வினைமுற்று, வினையச்சம், வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம், வகையறிதல், அயற்சொல், தமிழ் சொல், எதிர்ச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை. எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழைக்கும் உள்ள வேறுபாடு. சரிங்களா? இதுதான் பிரீஃபா 25 கேள்விகள் இந்த தலைப்புகள்ல இருந்து மட்டும். அதாவது குறிப்பா முழுக்க இலக்கணம் சார்ந்த கேள்விகள் இந்த பகுதியில இருந்து தான் வருது. சரிங்களா? 25 கேள்விகள் இலக்கணம் சார்ந்த கேள்விகள் தான் வருது. ஓகேவா? அடுத்து யூனிட் 2 பார்க்கலாம். யூனிட் 2 தலைப்பு சொல்லகராதி. இதுல 15 கேள்விகள் கேட்கிறாங்க. எதிர்ச்சொல், ஒரு சொல்ல கொடுத்துட்டு அந்த சொல்லுக்கு நிகரான எதிர்ச்சொல் கேட்பாங்க. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்து உரிய பொருளை கண்டறிதல். உரிய பொருள், அதாவது சொல்ல கொடுத்துட்டு அதுக்கான பொருளை கேட்பாங்க. அதாவது அறிஞ்சோர் பொருள், அந்த மாதிரி அறிஞ்சோர் பொருள் அறிதல், அந்த தலைப்பு. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரே பொருள் தரக்கூடிய பல சொற்கள் இருந்தது அப்படின்னா அதையும் கேட்பாங்க. அடுத்து பொருந்தா சொல், அகர வரிசைப்படுத்துதல், ஒரு பொருட்பன்மொழி. சரிங்களா? ஒரு பொருட்பன்மொழி, ஒரே பொருளே பன்மொழிகள் தரக்கூடிய மாதிரி வார்த்தைகள், இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லுக்கு இணையான வேறு சொல். ஒரு சொல்ல கொடுத்துட்டு அந்த சொல்லுக்கு இணையான வேறு சொல் கேட்பாங்க. சோ இந்த தலைப்புகள் வந்து 1 ரோமன் லெட்டர் 1ல வரக்கூடிய தலைப்புகள். ஓகேவா? அடுத்து ரோமன் லெட்டர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. அது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு அந்த வாக்கியத்துல fill in the blanks மாதிரி கேப் விட்டுருவாங்க. சோ அதுக்கான தகுந்த சொற்களை எடுத்து அந்த இடத்துல நம்ம நிரப்பணும். சரிங்களா? உதாரணமா பள்ளிக்கு சென்று டேஷ் சிறப்பு அப்படின்னு கேட்பாங்க. பள்ளிக்கு சென்று பயிலுதல் சிறப்பு அல்லது எழுதுதல் சிறப்பு, இந்த மாதிரி ஆப்ஷன்ல கொடுத்துருவாங்க. அதை நம்ம சூஸ் பண்ணி எழுதணும். அடுத்ததா பேச்சு வழக்குக்கு இணையான தமிழ் சொல் அறிக. நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய தமிழ் சொற்கள். பேசுதல், சோ அதுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த மாதிரி வாக்கியங்களை கொடுத்துட்டு அதுக்கு இணையான தமிழ் சொல் அறிதல். சரிங்களா?
அடுத்ததா ரோமன் லெட்டர் 3 இதுலயே பேச்சு வழக்கு பிழை திருத்தம் அப்படின்ற தலைப்பு கொடுத்திருக்காங்க. இதுல நேத்து மழை பெஞ்சது அப்படின்னா இது தவறு. சரிங்களா? நேத்து மழை பெஞ்சது என்பது தவறு. இதுக்கு சரியான வார்த்தை வாக்கியம் என்ன அப்படின்னா நேற்று மழை பெய்தது. இதுதான் சரி. அடுத்து அடைப்புக்குள் உள்ள சொல்லை சரியான இடத்தில் நிரப்புக அப்படின்னா எனவே, ஏனெனில், ஆகையால் இந்த மாதிரி அடைப்பு சொற்களை சரியான இடத்தில் நிரப்புக அப்படின்னு கேக்குறாங்க. பல பொருள் தரும் ஒரு சொல். எடுத்துக்காட்டு கமலம், கஞ்சம், முளரி. ஸோ இந்த சொற்கள் எல்லாமே தாமரை அப்படின்னு பொருள் தரும். கமலம் என்றால் தாமரை. ஸோ தாமரை என பொருள் தரக்கூடிய ஒரு சொல் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து யூனிட் 2. யூனிட் 2ல மொத்தம் 15 கேள்விகள். அதுல 3 தலைப்புகள் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா யூனிட் 3 பார்க்கலாம். அடுத்ததா யூனிட் 3 அதுல எழுதும் திறன் தலைப்பு 15 கேள்விகள். ரோமன் லெட்டர் 1ல சொற்களை ஒழுங்குபடுத்துக. அதாவது வாக்கியம் கொடுத்துட்டு அந்த வாக்கிய சொற்களை வந்து சரியான வரிசையில் ஒழுங்குபடுத்துக அந்த மாதிரி. அடுத்து தொடர் வகை, செய்வினை. அதாவது யூனிட் 3ல எழுதும் திறன் 15 கேள்விகள் கேட்கிறாங்க. சரிங்களா? இதுல ரோமன் லெட்டர் 1 சொற்களை ஒழுங்குபடுத்துக. வாக்கியங்களை கொடுத்துட்டு அந்த வாக்கியங்களை ஒழுங்குபடுத்து சொல்லி கேட்கிறாங்க. அடுத்து தொடர் வகை, தொடர் வாக்கியம். தொடர் வாக்கியம் கொடுத்துட்டு அந்த தொடர் வாக்கியங்கள்ல சரியானது எது, தவறானது எது அப்படின்னு கேட்கலாம். அடுத்து செய்வினை, தன்வினை, செய்பாட்டு வினை, பிறவினை, ஒருமை, பன்மை, பிழையறிந்து சரியானதை தேர்ந்தெடு. சரிங்களா? சோ செய்வினை வாக்கியம்னா நமக்கு தெரியும். தன்வினை, செய்பாட்டு வினை, பிறவினை, ஒருமை, பன்மை, பிழையறிந்து சரியானதை தேர்ந்தெடு. ஒருமை பன்மை, மாடுகள் மேய்ந்தன அப்படிங்கிறது சரி, மாடுகள் மேய்ந்தது தவறு. சோ இதுல சரியானது தவறானது அந்த மாதிரி. சரிங்களா? அடுத்ததா மரபு தமிழ் திணை மரபு. அம்மா வந்தது அப்படிங்கிறது இங்க என்ன, அம்மா அப்படிங்கிறது உயர்திணை, உயர்திணை. ஆனா இங்க வந்தது அக்ரிணை. அப்போ இந்த வாக்கியம் தவறு. சரிங்களா? இதுக்கு பதிலா சரியானது அம்மா வந்தாள் என்பது சரி. இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து மாடுகள் நனைந்தது, மாடுகள் நனைந்தன அப்படின்னு வரணும். சரிங்களா? மாடுகள் என்பதை வந்து அக்ரிணை, மாடுகள் அப்படிங்கிறது அக்ரிணை. ஆனா இது எதுல வந்திருக்கு, ஒருமையில வந்திருக்கு. அக்ரிணை ஒருமையில வந்திருக்கு. ஆனா வாக்கியம் பன்மையில இருக்கு. அப்போ மாடுகள் நனைந்தன என்பதை சரி. அடுத்து ஒளி மரபு, நாய் கத்தியது என்பது தவறு. இங்க ஒளி மரபு எப்படி வரணும், நாய் குரைத்தது அப்படின்னு வரணும். சரிங்களா? அடுத்து வினை மரபு, கூடை முடைதல். கூடை கூடை முடைதல் என்பது சரிதான். அடுத்து கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கியம் கொடுத்துட்டு அதுல கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து அடுத்ததா யூனிட் 4 கலைச்சொல் பகுதி. இதுல இருந்து 10 கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. கலைச்சொல் எந்த மாதிரி வரலாம் அப்படின்னா அறிவியல், கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம், ஊடகம், இது சார்ந்த அறிவியல் கலைச்சொற்களை அதிகம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஒரு கலைச்சொல்லை கொடுத்துட்டு அதுக்கு இணையான தமிழ் சொல் கேட்பாங்க. அடுத்ததா யூனிட் 5 வாசித்தல் புரிந்து கொள்ளல். ஸோ இதுல இருந்து 10 கேள்விகள். வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இந்த பகுதியில இருந்து 15 கேள்விகள் கேட்கிறாங்க. ஒரு தலைப்பை கொடுத்துட்டு அந்த தலைப்புல நம்ம வாசிக்கக்கூடிய திறன் இருக்கா, அந்த வாக்கியத்தை வாசிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய பிழைகளை தேர்ந்தெடுத்தல் அல்லது தவறானதை தேர்ந்தெடுத்தல் இந்த மாதிரி கேட்கலாம். அதை எப்படி கேட்கறாங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட தலைப்பு, ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கக்கூடிய செய்தியா இருக்கலாம், எடிட்டோரியல் பேஜ் தலையங்கமா இருக்கலாம். இந்த மாதிரி தலைப்பை கொடுத்துட்டு அந்த தலைப்புல இருந்து சரியானதை தேர்ந்தெடு, தவறானதை தேர்ந்தெடு அந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து உவமை தொடர் அறிதல், உவமை வாக்கியங்கள். அடுத்து மரபு தொடர். அடுத்து பழமொழிகள் பொருள். ஒரு பழமொழி கொடுத்துட்டு அதுக்கான பொருள் அறிதல் அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஆல்ரெடி பழைய கொஸ்டின் பேப்பர்லயே இருக்கு. அதாவது ப்ரீவியஸ் இயர் சிலபஸ்ல பழமொழி
மரபு தொடர், பொருளறிதல், உவமை தொடர், இது எல்லாமே பழைய சிலபஸ்லயும் இருக்குங்க. அடுத்து ஆவண உள்ளடக்கம், இதெல்லாம் புது டாபிக். ஆவண உள்ளடக்கம் அதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய திறனை அறியும் திறன். அதாவது கேள்வியா கொடுத்துட்டு அந்த கேள்வி கொடுத்துட்டு அதுல சரியானதை தேர்ந்தெடு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்ததா யூனிட் 6 and 7 பார்க்கலாம். இதுல 5 கேள்விகள் கேட்கலாம். சரிங்களா? 5 கேள்விகள் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. மொழிபெயர்ப்பு பகுதி எப்படி இருக்கலாம்? ஆங்கில சொல்ல கொடுத்துட்டு அதுக்கு தமிழ் சொல் கேட்கலாம், அல்லது தமிழ் சொல் கொடுத்துட்டு ஆங்கில சொல் கேட்கலாம், அல்லது பிறமொழிக்கு இணையான தமிழ் சொல், ஒரு சமஸ்கிருத வார்த்தை கொடுத்துட்டு அதுக்கு இணையான தமிழ் சொல் கேட்கலாம், அந்த மாதிரி. சரிங்களா? அடுத்து ஆவண தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், அதாவது ஒரு டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்டுக்கு நிகரான வார்த்தைகள், அந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய வார்த்தைக்கு இணையான தமிழ் சொல், அந்த மாதிரி கேட்கலாம். கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, புரிந்து கொள்ளல், திறன். சரிங்களா? சோ இப்ப இது வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னா, நம்ம ஸ்கில் வந்து டெவலப் பண்ற மாதிரி தான் இருக்குங்க. சரிங்களா? அதாவது நம்மளுடைய ஸ்கில் மீன்ஸ் திறன். ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர், ஒரு ஒரு தலைப்பு கொடுத்துட்டு அந்த தலைப்பு நம்ம எழுதணும் அப்படிங்கிற மாதிரி, அல்லது லிசனிங் கேப்பபிலிட்டி. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒரு 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 ஸ்கிரிப்ட் சொல்றாங்க அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. அடுத்து ரீடிங் கெப்பாசிட்டி இருக்கான்னு பாக்குறாங்க. அடுத்து ரைட்டிங் கெப்பாசிட்டி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கிற மாதிரி தான் இப்போ இருக்க சப்ஜெக்ட், அதாவது நியூ சிலபஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 85 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. அடுத்ததா யூனிட் 6 பார்க்கலாம். அடுத்ததா யூனிட் 7 பார்க்கலாம். யூனிட் 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பு. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா பழைய சிலபஸ் படி இந்த டாபிக்ல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 55 கேள்விகள் கேட்டாங்க. இலக்கணம் பகுதியில 45 கேள்விகளும், இந்த பகுதியிலிருந்து இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டு பகுதியில இருந்து மட்டும் 55 கேள்விகள் வந்தது. சரிங்களா? ஆனா இப்போ 85 கொஸ்டின்ஸ் இலக்கணம், 85 கொஸ்டின்ஸ் இப்போ இலக்கணம் தான். சரிங்களா? 85 கொஸ்டின்ஸ் இலக்கணம், ரிமைனிங் 50 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் 15 கேள்விகள். இந்த தலைப்பு 15 கேள்விகள் மட்டும்தான் இப்போ கேட்கிறாங்க. சரிங்களா? 15 கேள்விகள் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இலக்கியம், தமிழர்களும் தமிழ் தொண்டும் பகுதியிலிருந்து. அதுல திருக்குறள் சார்ந்த தலைப்புல 20 அதிகாரங்கள், ஒன்லி 20 அதிகாரங்கள் மட்டும் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப அந்த 20 அதிகாரங்களை மட்டும் செலக்டிவா படிச்சா போதும். 6ல இருந்து 12 வரலும் இருக்கக்கூடிய அந்த தலைப்புல அந்த இருக்கக்கூடிய 20 அதிகாரங்கள், 6ல இருந்து 12 புக், அதை மட்டும் படிக்கணும். அடுத்து அறநூல்கள், நாலடியா, நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இந்த மாதிரி அறநூல்கள்ல இருந்து கேள்விகள் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள், உவேசா, அறிஞர்களும் தொண்டும் என்ற தலைப்புல உவேசா, ஜி.யு. போப்பு, தேப்போ மீனாட்சி, பாவனார், அகர முதலி, பாவலரேறு, பாவேந்தர், டி.கே.சி. குன்றக்குடியடிகள், கண்ணதாசன், காயிதே மில்லத் மற்றும் நிறைய அறிஞர்கள், தாராபாரதி, வேலு நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர், இது போன்ற தலைவர்களை பத்தி இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு பகுதியிலிருந்து கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா நம்ம பழைய சிலபஸ்க்கும் புது சிலபஸ்க்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? நியூ சிலபஸ்க்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுல ஓல்டு சிலபஸ்ல பகுதி ஆ, பகுதி நெடில் ஆ, குறில் இ, அதாவது ஆ, ஆ, இ என்ற 3 தலைப்பு கொடுத்திருந்தாங்க. இந்த 3 தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா
பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல், பொருந்தாச்சொல், பிழை நீக்குதல், ஆங்கில சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, ஒலி வேறுபாடு, வேர்ச்சொல், அகர வரிசை, சொற்களை ஒழுங்குபடுத்துக. இந்த மாதிரி நிறைய தலைப்புகள்ல பகுதி ஆல இருந்து மட்டும் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதாவது ஓல்டு சிலபஸ்ல பகுதி ஆ தலைப்பு இலக்கணம் மட்டுமே வர மாதிரி கொடுத்திருந்தாங்க. பகுதி ஆ தலைப்பு இலக்கணம் சார்ந்த கேள்விகள் வரும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அடுத்து பகுதி ஆ நெடில். பகுதி ஆ நெடில் வந்து இலக்கியம். பகுதி ஆ நெடில் வந்து இலக்கியம் தொடர்பான கேள்விகள் வரும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இலக்கியத்துல திருக்குறள், அதாவது திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல், 25 அதிகாரம் கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, 20 அதிகாரம் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பழைய சிலபஸ்ல 25 அதிகாரம், தற்போது 20 அதிகாரம் மட்டும் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா அறநூல்கள். அறநூல்கள் தலைப்பு பழைய சிலபஸ்ல அறநூல்கள் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள், 15 கீழ்கணக்கு நூல்களில் பிற செய்திகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல அறநூல்கள் தலைப்பு மட்டும் என்ன பண்ணிருக்காங்க, இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸ், அப்டேட்டட் சிலபஸ்ல ஆட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து கம்பராமாயணம், ராவண காவியம் தலைப்புலாம் நீக்கி இருக்காங்க. புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை தொடர்பான செய்திகள் இது எல்லாமே இல்லை. 8 தொகை 10 பாட்டு நூல்களில் உள்ள பிற செய்திகள் இது எல்லாமே எடுத்திருக்காங்க. சங்க இலக்கியம் தலைப்பு ஃபுல்லா எடுத்திருக்காங்க. அடுத்து சிலப்பதிகாரம், மணிமேகலை தொடர்பான செய்திகள் இல்ல. இப்ப இருக்க டாபிக்ல வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை தொடர்பான செய்திகள் இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஆனா தமிழின் தொன்மைகள் அதுல கேட்க வாய்ப்பு இருக்கு. தமிழின் தொன்மை சிறப்பு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அந்த தமிழின் தொன்மை சிறப்புல சிலப்பதிகாரம், மணிமேகலை காப்பியங்கள் தொடர்பா கேள்விகள் வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால சிலப்பதிகாரம், மணிமேகலையை கண்டிப்பா படிச்சுக்கணும். தமிழின் தொன்மை சிறப்புல சிலப்பதிகாரம், மணிமேகலை முக்கியமானது. சிலப்பதிகாரம், மணிமேகலை தலைப்பு முக்கியம். இது தமிழின் தொன்மை சிறப்புகள் அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவணி, சீரா புராணம் தொடர்பான செய்திகள் இது எல்லாமே எடுத்திருக்காங்க. ஆனா வீரமா முனிவர் பத்தி கேள்வி வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேம்பாவணி பத்தி கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். வீரமா முனிவர் பத்தி கண்டிப்பா வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வீரமா முனிவர் எழுதிய காப்பியம் தேம்பாவணி. அப்போ தேம்பாவணி ஆசிரியர் வீரமா முனிவர். அப்போ இந்த தலைப்பு கண்டிப்பா படிச்சுதான் ஆகும். அடுத்ததா சீரா புராணம். சீரா புராணம் தலைப்பு சீரா புராணம் ஆசிரியர் உமரு புலவர். அது கிடையாது. அடுத்து சிற்றிலக்கியங்கள் டாபிக் ஃபுல்லாவே எடுத்திருக்காங்க. திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, முத்தொள்ளாயிரம், தமிழ் விடுதூது, நந்தி கிளம்பகம், முக்குடற்பிள்ளை, காவடி சிந்து, முத்துக்குமாரசுவாமி பிள்ளை தமிழ், ராஜராஜ சோழன் இது எல்லாமே பழைய சிலபஸ்ல இருந்த பகுதியில் இது எல்லாமே எடுத்திருக்காங்க. அடுத்ததா மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இருட்டுற மொழிதல், காலமேக புலவர். பாஞ்சாலி சபதம் இந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா பாரதி எழுதிய நூல். அப்போ இந்த பாரதியாரை பத்தி கண்டிப்பா இதுல ஜிகே தலைப்புகள்ல கேட்கிறாங்க. அப்போ இது உண்டு. சரிங்களா? பாஞ்சாலி சபதம் ஜிகேல வரும் பாரதியார் தலைப்புல. இலக்கியம் சார்ந்த தலைப்புல பாவேந்தர் பத்தி மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அடுத்து குயில் பாட்டு யாரு, அதுவும் பாரதிதாசன். சரிங்களா? குயில் பாட்டு பாரதியார் அதுவும் கிடையாது. பாரதியார் தொடர்பான செய்திகள் எடுத்திருக்காங்க. அடுத்து இருட்டுற மொழிதல், காலமேக புலவர், அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள். ஸோ இதுவும் இல்லை. அடுத்து நாட்டுப்புற பாட்டு, சித்தர் பாடல்கள் இதுவும் இல்லை. அடுத்து சமுதாய முன்னோடிகள், அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், அதாவது சமய முன்னோடிகள் என அழைக்கப்படக்கூடிய திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், அதே மாதிரி ஆழ்வார்கள். சரிங்களா? திருமூலர், குலசேகர ஆழ்வார், ஆண்டாளு, சீத்தலை சாத்தனார், கச்சை கிருட்டின பிள்ளை, உமரு புலவர் தொடர்பான செய்திகள் இதுவும் இப்ப இருக்க சிலபஸ்ல இல்லை.
சரிங்களா? அதாவது பகுதி ஆ இலக்கியம் பழைய சிலபஸ்ல பகுதி ஆ தலைப்புல இருந்த அஹ், ஒரு 75% சிலபஸை நீக்கி இருக்காங்க. சரிங்களா? பழைய சிலபஸ்ல இருந்த இலக்கியம் சார்ந்த ஆ தலைப்புல இருந்து 75% ஒரு 25% மட்டும்தான் புது சிலபஸ்ல ஆட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா பகுதி இ தலைப்பு பார்க்கலாம். பகுதி இ தலைப்பு இருந்து எந்த பகுதிகள் இப்ப இருக்க சிலபஸ்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பகுதி இ தலைப்பு, அதாவது பழைய சிலபஸ்ல பகுதி இ, இப்ப இருக்க சிலபஸ்லயும் பகுதி இ தான். ஆனா பகுதி இல நிறைய தலைப்புகள் கொடுத்திருக்காங்க. அடுத்து பாரதிதாசன் இருக்கு. பழைய தலைப்பு, அதாவது பழைய சிலபஸ்ல பகுதி இ தலைப்புல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்புல பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, தேசிய விநாயகனார், இதுல பாரதிதாசன் இருக்கு, நாமக்கல் கவிஞர் இருக்கு. சரிங்களா? இந்த ரெண்டு தலைப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மரபு கவிதை, முடியரசன், வாணிதாசன். முடியரசன் இருக்கு, வாணிதாசன் இல்ல. சுரதா இல்ல, கண்ணதாசன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதுகாசி, இதெல்லாம் இல்ல. அடுத்து புது கவிதை, நாப்பிச்சமுத்தி, சீசு செல்லப்பா, தரும சிவராமு, இந்த டாபிக்கும் இல்ல. சி மணி சிற்பி, மேத்தா ஈரோடு, இந்த டாபிக்கை ஃபுல்லாவே எடுத்திருக்காங்க. அடுத்து தமிழ் கடித இலக்கியம், நாட்குறிப்பு, ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, மூவா, பேரறிஞர் அண்ணா தொடர்பான செய்திகள், இதெல்லாம் ஜிகேல ஜவஹர்லால் நேரு பத்தி வரும். மகாத்மா காந்தி, இதெல்லாம் ஜிகே தலைப்புல கண்டிப்பா இருக்கு, ஆனா ஜிகே தலைப்புல இருக்கு. அடுத்து நிகழ்கலை, நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள், இதுவும் எடுத்திருக்காங்க. அடுத்து தமிழில் சிறுகதை தலைப்புகள், ஆசிரியர் பொறுத்துதல், அதாவது பழைய தலைப்புல இருந்து நாட்டுப்புற கலைகள் டாபிக் எடுத்திருக்காங்க, சிறுகதை தலைப்பு எடுத்திருக்காங்க. அடுத்ததா கலைகள், சிற்பம், ஓவியம், பேச்சு, திரைப்பட கலை தொடர்பான செய்திகள், அந்த தலைப்பும் நீக்கியிருக்காங்க. அடுத்து உரைநடை, உரைநடை, மறைமலை அடிகள், பரிதிமார் கலைஞர், நாமு வெங்கடசாமி நாட்டார், ராபி சேது, திருவிக்கா தலைப்பு இருக்கு. செய்குத்தம்பி பாவலர், மொழிநடை தொடர்பான செய்திகள். இதுல மறைமலை அடிகள் டாபிக் இருக்கு. மறைமலை அடிகள் டாபிக், எஸ், புது சிலபஸ்ல மறைமலை அடிகள் தலைப்பு வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு தொடர்பான செய்தி, தமிழ் சான்றோர், பாவேந்தர், டிகேசி, தமிழ் குண்டோடி அடிகளார், அன்னதாசன், காகிதமில்ல, பட்டுக்கோட்டை, தமிழ் ஒளி ஜெகநாதர். அதாவது புது சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள் கொடுக்கல. சரிங்களா? மறைமலை அடிகள் கொடுக்கல. அதுக்கு பதிலாக பாவனார், அகரமுதலி, பாவலரேறு, பிரிஞ்சித்திரனார் தலைப்பு இருக்கு, ஜியு போப் இருக்கு, வீரம முனிவர் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ மறைமலை அடிகள்லாம் மறைமலை அடிகள் தலைப்பு நீக்கியிருக்காங்க. அடுத்து அடுத்ததா ஜியு போப்பு இருக்கு, ஜியு போப்பு, வீரமாமுனிவர் இருக்கு, தேவநேய பாவனார், அகரமுதலி, பாவலரேறு, பிரிஞ்சித்திரனார் தலைப்பு இருக்கு. தேப்போ மீனாட்சி, அதாவது பழைய சிலபஸ்ல இ பகுதியில எந்தெந்த தலைப்புகள் இருக்கு அப்படின்னு நோட் பண்ணி காட்டுறேன். அது 10 நம்பர் 10 இருக்கு, 11 இருக்கு, 12 இருக்கு, 12 இருக்கு. சரிங்களா? அடுத்து இலக்கணத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா 14 இருக்கு. ஆனா இது வந்து 14 செய்யுள் தொடர்பான செய்திகள் இல்லாம இலக்கணம் சார்ந்த கேள்விகள், அதாவது ஊரும் பேரும் தோற்றம், சோ இந்த மாதிரி குறிப்புகள் இலக்கணம் சார்ந்த கேள்விகள்ல வருது. சரிங்களா? 14. அடுத்ததா உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும், அது அந்த டாபிக் இல்லை. தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் இல்லை. மூவாலூர் ராமாமிர்தம், டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், வேலு நாச்சியார், சாதனை மகளிர், இது இந்த டாபிக் 17 நம்பர் 17. இது வந்து எதுல வச்சிருக்காங்க? ஜிகேல இருக்குங்க, ஜிகே தலைப்புல இருக்கு. அடுத்ததா உணவை மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைகள் இல்ல. சமய புதுமை, உணர்த்திய தாயுமானவர், ராமலிங்க அடிகளார், திருவிக்கா தலைப்பு இருக்கு.
இதுல திருவிக்கா பழைய சிலபஸ்ல இருக்கு, அதாவது புது சிலபஸ்லயும் இருக்கு. அடுத்து நூலகம் பற்றிய செய்திகள் இல்ல. சரிங்களா? சோ பழைய சிலபஸ்க்கும் புது சிலபஸ்க்கும் நிறைய வேறுபாடுகள் தமிழ்ல இருக்கு. ஆனா தமிழ்ல பகுதி ஆல இருந்து பகுதி ஆல இருந்து மட்டும்தான். பகுதி ஆ பழைய சிலபஸ்லயும் இருக்கு, புது சிலபஸ்ல பகுதி ஈன்னு இருக்கு. சரிங்களா? பகுதி ஈலையே இலக்கணம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த பகுதி ஆன்ற தலைப்புல இருக்கக்கூடிய பகுதிகள் தான் ஒரு 85% கொஸ்டின்ஸா நமக்கு புது சிலபஸ்ல வருது. பகுதி ஆ பழைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய பகுதி ஆ தலைப்பு, இந்த பகுதி ஆ தலைப்புல இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஒரு 85 கொஸ்டின்ஸ் டோட்டலா, அதாவது இலக்கணம் சார்ந்த கேள்விகளா நமக்கு 85 கேள்விகள் கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரிமைனிங் பகுதி பழைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் இ பகுதிகள் சேர்த்து அந்த இலக்கியம் சார்ந்த கேள்விகள்ல இருக்கு 15 கேள்விகள். சரிங்களா? அதாவது இதுல இருந்து பழைய சிலபஸ் வந்து 15 கேள்விகள் எடுத்து புது சிலபஸ்ல ஆட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதாவது இப்ப பழைய சிலபஸ்க்கும் புது சிலபஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஏதாவது ஒரு டவுட் இருந்தா உங்களுக்கு கேளுங்க, கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. புது சிலபஸ் படி நம்ம எந்தெந்த புக்கை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலா சொல்றேன். 6ல இருந்து 10 வரலும் இருக்கக்கூடிய பழைய புக்கு, தமிழ் புக்கு இலக்கணம் சார்ந்து படிக்கணும். அடுத்து 6ல இருந்து 10 வரலும் இருக்கக்கூடிய நியூ புக் தமிழ் புக்கு, அதுவும் இலக்கணம் சார்ந்த பகுதிகள் மட்டும் படிக்கணும். அடுத்து 11, 12 பழைய புக்கு தமிழ் இலக்கணம் சார்ந்து படிக்கணும். அதே 11, 12 நியூ புக்கு தமிழ் இலக்கணம் சார்ந்து படிக்கணும். இத படிச்சா இதுல இருந்து மட்டுமே எத்தனை கேள்விகள்? 85 கேள்விகள் வரும். அது இல்லாம நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற மாதிரி நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய தலையங்கம் தலைப்பு, நியூஸ் பேப்பர்ல வரக்கூடிய தலையங்கம், அந்த தலையங்கம் தலைப்பு கரண்ட் ரிலேட்டடா இருக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால நியூஸ் பேப்பர் மஸ்ட், நியூஸ் பேப்பர் ரீடிங் படிங்க. ஓகே. அடுத்து இந்த தலைப்புல இருந்து மட்டுமே 85 கேள்விகள் வரும். சரிங்களா? 6 to 10 தமிழ் புக்கு, 6 to 10 நியூ புக்கு, 11, 12 பழைய புக்கு, 11, 12 புது புக்கு. சரிங்களா? இதுல இருந்து 85 கேள்விகள். அடுத்ததா இலக்கியம் சார்ந்து 6 to 10 வரல இருக்கக்கூடிய நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் படிங்க. சரிங்களா? இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பின் குறிப்பா 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாட புத்தகங்களே அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பகுதிக்கு? இலக்கியம் சார்ந்த பகுதிக்கு பின் குறிப்பா என்ன சொல்லியிருக்காங்க? 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புக்கு தான் நமக்கு பேஸ், அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 6ல இருந்து 10ஆம் வகுப்பு வரலும் இருக்கக்கூடிய புக்ஸை மட்டும், சிலபஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் படிக்கணும். ஓகேவா? அடுத்து சரிங்களா, இதுல இருந்து 15 கேள்விகள். சரிங்களா? இப்படிதான் நம்ம ஏற்கனவே பார்த்த சிலபஸ் படி இந்த தலைப்பு, இந்த புக்கை ஃபாலோ பண்ணா இத்தனை கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? டோட்டலா தமிழ்ல இருந்து ஷூரா 95+ கண்டிப்பா பண்ண முடியும். சரிங்களா? பழைய புக்கு படிங்க, தமிழ் புக்கு, அதாவது பழைய புக்கு தமிழ் புக்கு 6ல இருந்து 12 வரலும், புது புக்கு 6ல இருந்து 12 வரலும் தமிழ் புக். அதை வந்து தனியா பிரிச்சிருக்கேன், இலக்கணம் சார்ந்து இலக்கியம் சார்ந்து. அது சிலபஸ்ல இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டும் படிங்க, வேற எதுவும் படிக்காதீங்க. கூடுதலா நம்ம படிக்க வேண்டிய ஒரே விஷயம் நியூஸ் பேப்பர். சரிங்களா? நியூஸ் பேப்பர் ரீடிங், எடிட்டோரியல் பேஜ், தலையங்க பகுதிகளை படிங்க. அதே மாதிரி புக்ல இருக்கக்கூடிய சிறு சிறு தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க புக் பேக் பின்னாடி, அந்த தலைப்புகளும் அவசியம் படிக்கணும். அந்த தலைப்புகளை கொடுத்துட்டு அந்த தலைப்புகள் சார்ந்த கேள்விகள் வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.